ஹலோ கைஸ், வெல்கம் டு இந்தியன் கேமிங். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருப்பேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 30 ஆஃபர் அண்டு 9 ஆஃபர் 90%க்கு மேலே ஆஃபர் எப்படி பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக வர வைக்கிறதுங்கிறத பற்றி வீடியோ பார்த்தீங்கன்னா நான் மேக் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்கிறேன். அந்த வீடியோ தான் இது பார்த்தீங்கன்னா. நம்ம இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நான் அதிலே சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் தான் பார்க்க போகிறோம்னு. நான் பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடுவேன். அது நான் எத்தனை 90%க்கு மேலே 30 ஆஃபர் 9 ஆஃபர் போட்டதுங்கிறத ப்ரூஃப் ஆட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக ஆஃபர் பார்த்தீங்கன்னா 90% 30%க்கு மேலே ஆஃபர் எப்படி வர வைக்கிறதுங்கிறதுக்கான ப்ரூஃபே நான் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருப்பேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு ஆஃபர் எப்படி வர வைக்கிறதுங்கிற ட்ரிக்கு அது பார்த்தீங்கன்னா அதை எப்படி அன்லிமிட்டடாக வர வைக்கிறதுக்கான ட்ரிக்கே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் சொல்லியிருப்பேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறையா இருக்குது, ஆனால் அடுத்தடுத்து வந்துக்கிட்டு இருக்கு. வீடியோ பார்த்தீங்கன்னா மொபைலில் தான் எடிட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். நம்ம யூஐடி பார்த்தீங்கன்னா நான் பின்னாடி காமிக்கிறேன். நீங்கள் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துருங்க. நான் நிறைய ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டுருக்கீங்க. உங்களோட கேம் பிளே பெஸ்ட்டு கேம் பிளே பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட்ஸாக எடுத்து மேக் பண்ணி போடுறேன். நான் யூஐடி பார்த்தீங்கன்னா காட்டுறேன். ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ் ஆஃபர் இருக்குன்னா ப்ரூஃபை பார்த்தீங்கன்னா பார்த்துருவோம். பார்த்தேன் கைஸ். செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா 2 இல்லை 3 ஆஃபர் பார்த்தீங்கன்னா நான் போட்டிருப்பேன். டிசம்பரில் பார்த்தீங்கன்னா 2, ஜனவரியில் பார்த்தீங்கன்னா 2, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா 3 வாட்டி போட்டிருக்கேன். ஏப்ரல் அது மாதிரி தான், மார்ச் அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஆஃபர் பார்த்தீங்கன்னா. இது பார்த்தீங்கன்னா ப்ரூஃபு கைஸ். 2, 3 அப்படி 30 ஆஃபர் போட்டிருப்பேன். பார்த்தீங்கன்னா வீக்லி போட்டிருப்பேன். வீக்லி போட்டு அடுத்த மாதம் 30 ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி தான் போட்டிருப்பேன். அதாவது வீக் நீங்கள் அதிகமாக டாப் அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஆஃபர் பார்த்தீங்கன்னா வராது. இதுதான் உண்மை. இது தெரியாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டாப் அப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சில விஷயம்லாம் பண்ணுறீங்க. அதெல்லாம் தவிர்த்துங்க, டாப் அப் பண்ணாதீங்க. ஆஃபர் வீக்லி இது மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் கண்டிப்பாக வராது. அவ்வளோதான். நீங்கள் அதிகமாக டாப் அப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் நிறையா வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா 30 ஆஃபர் 9 ஆஃபர் போட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7000 டைமண்ட் வரைக்கும் டாப் அப் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 30 ஆஃபர் 9 ஆஃபர் போட்டு தான் டாப் பண்ணியிருக்கேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க. நான் நட்டோ ஈவெண்ட் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா 30 ஆஃபர் வெறும் 60 ரூபா செலவு பண்ணி நிறைய பண்டில்ஸ் எடுத்துருக்கேன். நம்ம கன் ஸ்கின் எடுத்தீங்கன்னா உச்சி அளவேசி அந்த கன் ஸ்கின் எடுத்துருக்கேன். நம்ப மாட்டீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக பார்த்தீங்கன்னா எப்படி 90% மேலே ஆஃபர் வந்து இந்த டேட்டா பார்த்தாங்க கரெக்டாக 6 நாள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆஃபரை பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன் எவ்வளோக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். இன்னும் 29 ஆஃபர் வந்திருக்கா பார்த்தீங்க. 6 நாள் இருக்குது. திரும்பி பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன், நல்லா தெரியாது பார்த்தீங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம யூஐடி ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்து உங்களோட கேம் பிளே பார்த்தீங்கன்னா போடணும்னா ஓகே நான் போடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இது 29 ஆஃபர் நல்லா தெளிவாக பார்த்துங்க. இன்னொரு வாட்டி காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 93% வந்துருக்கு. 29 ஆஃபரு பார்த்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இதில் போய் காமிக்கிறேன் பாருங்க. இங்கேடாது இங்கே பாருங்க 4 நாளாக 2 நாளுக்கு ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா ஆஃபர் வரும். நீங்கள் அந்த டைமிங் அதான் மேனேஜ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி 8 மணிக்கு வருதுன்னா அடுத்த நாளைக்கு 8 மணிக்கு முடியும். அதுக்கடுத்த நாள் 8 மணிக்கு தான் அந்த ஆஃபர் திருப்பி வரும். நீங்கள் 8 மணியாக லைன் வச்சுக்கணும். லைன்னு நான் சொல்கிறேன் ட்ரிக்கை சொல்கிறேன். அந்த ட்ரிக் பார்த்தீங்கன்னா பின்னாடி சொல்கிறேன். பார்த்துங்க 4 டேஸ் இருக்கா. அடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பி மர ஆஃபர் காமிக்கிது பாருங்கள். நான் இன்னொரு வாட்டி போட்டு காமிக்கிது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 79 ஆஃபர் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அதே 92%. இது பார்த்தீங்கன்னா நம்ம இடிக்கட்டாக இது 2ஆம் நாள் அந்த ஈவெண்ட் முடிய கடைசி 2 நாள் எடுத்தது. நான் அந்த ஈவெண்ட் எது காமிக்கிறேன்னா டைம் கரெக்டாக அந்த டைம் வந்து மேலே பார்த்தீங்கன்னா 2 டேஸ் காமிக்குது. 6 days 4 days 2 days காமிக்குது. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரிக்கை சொல்கிறேன். அந்த ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த டைமை கரெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி இப்போ 8 மணிக்கு இன்றைக்கி 8 மணிக்கு ஆஃபர் கொடுத்தா நாளைக்கு 8 மணிக்கு அந்த ஆஃபர் முடியும். நாளைக்கு நைட்டு அடுத்த நாள் 8 மணிக்கு மேலே நீங்கள் லைன் பண்ணணும் உங்கள் ஐடியா. அது மாதிரி லைன் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட இருக்க எல்லா கலெக்ஷனுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்னைக்கு பொண்ணு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2-3 கேரக்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குற ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுக்கணும். அவ்வளோதான். ஃப்ரீயாக கொடுக்குற ட்ரெஸ்ஸை வச்சுட்டு கன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா எல்லாமே தீம் கன் ஸ்கின்னாக வச்சுக்கோங்க. தீம் கன் ஸ்கின்னாக வச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நீங்கள் மேக்ஸிமம் 2 அந்த டைம் கரெக்டாக கனெக்ட் பண்ணி கரெக்டாக 2 மேட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் வரும். நீங்கள் என்ன மேட்ச் உங்களுக்கு பிடிக்கிற மேட்ச் எந்த மேட்ச் வேணா போங்க, டீமோட போங்க, எப்படி வேணா போங்க. அந்த மாதிரி மேட்ச் போனீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் கம்மியாக வரும். நீங்கள் அது மாதிரி மேட்ச்
நீங்கள் பற்றியா கரெக்டாக லைன் பண்ணி நீங்கள் வச்சோணும். முன்னாடியே லைன் பண்ணிட்டு நான் 1 மணி நேரம் ரொம்ப அப்பெல்லாம் வேணால் கரெக்டாக அந்த அதுக்கு முன்னாடி எவ்வளோ நேரம் கரெக்டாக 8 மணினா அந்த 8 மணி கரெக்டாக நீங்கள் இது எல்லாத்தையும் அன்னைக்கு வச்சுட்டு ஒரு 2 to 3 மேட்ச் போனீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபர் வந்துடும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக அது எப்படி ப்ரோ நிறைய பேருக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ஆஃபர் வந்துருச்சுன்னா அது எப்படி அன்லிமிட்டடாக வர வைக்கிறதுன்றதை பற்றி நிறைய பேத்துக்கு தெரியாது. ஒன்றுமே கிடையாது. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. என்ன நானும் திருப்பி சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா கடைசி செகண்டு அதாவது கடைசி நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணணும். ஒரு கடைசி ஒரு மேக்ஸிமம் கடைசி 4 மணி நேரத்தில் பர்ச்சேஸ் பண்ணுங்க. இல்லை அதுக்கு உனக்கு வர நம்பிக்கை இல்லை ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா கடைசி 1 மணி நேரம் 10 நிமிஷத்தில் அப்படின்னா ஆஃபரை பர்ச்சேஸ் பண்ணணும். அந்த ஆஃபரை நான் ஏதாவது ஒரு ஈவன் ஸ்பின் பண்ணிடணுமா ப்ரோ அந்த டைமண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் இஷ்டம். நீங்கள் ஸ்பின் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம், பண்ணாமல் இருந்தாலும் எழுதுக்கலாம். அதுவும் உங்கள் இஷ்டம்தான். ஓகேங்களா? இதை பற்றி வேறு டவுட் எதுவும் வந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் அதை பற்றி போடுறேன். வரட்டா? பை பை.